பூமியில வாழலாமா சீக்கிரம் போயிடுச்சு மங்கையா பிறக்கலாமா மாநிலத்தில் வாழலாமா நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா நான் ஏதாவது பிச்சைக்கு வந்தாங்க இது பிச்சை போடாம வெளியே அனுப்பிட்டேனா பின்னாடி வர சொன்னதுண்டா நான் நமக்கு ஒரு பிள்ளை வர இல்லையாதா இந்த ஆண்டி அடிச்சதுண்டா அளவரதா பேசுறதுண்டா இந்த ஆண்டி தானே நான் ஆண்டி அடிக்கவே இல்ல அவரைதான் அடிக்க சொல்லுது ஆமா அவரை நான் அடிச்சு அவர் அடிக்க மாட்டார்ல அவரை நான் அடிச்சு அடிக்கிறேன் அடிக்கவே போட்டோம்னா என்ன அவர் அடிக்க அவர் என்ன அடிக்க அவர் அடிக்கிறது மட்டும்தான் அவருக்கு வேலை வேற ஒரு வேலையும் இல்ல ஆமா வீட்டை போய் நல்லா அடிப்பாரு ஆமா என்னது தண்ணி அப்படி இருக்கும் பொழுது நாகராஜ நாகக்கன்யானவன் எழுது விளம்புவதை கேட்டு எப்படி அம்மா நாகராஜன் புருஷன் கொண்டாட்டி புருஷன் அழுதானிக்கு உடனே நிச்சயம் ஆறுதல் வார்த்தை சொல்லணும் ஆமா அதை விட்டுட்டு செல்ல பாரு நெட்டு பாத்துக்க இவாட்டு யூடியூப் பாருன்னு சொல்லிட்டு போகக்கூடாது பிள்ளைங்க மூக்க சிந்தி சிந்தி போட்டு விட்டு போறான் ஆமா அதனால அம்மையான நாகக்கண்ணி எடுத்து நாகராஜ மன்னன் என்ன சொல்கிறார் தெரியுமா பெண்ண பெண்ண நாகக்கண்ணி வேண்டாம் அஞ்ச வேண்டாம் பயிர வேண்டாம் ஆறுயரம் கொள்ள வேண்டாம் பிள்ளை இல்லாத கவலைக்கு நீ பெருங்கவலை கொள்ளாதமா பெருங்கவலை கொள்ள வேண்டாம் அழுது அழுது மூக்க சிந்திரெல்லாம் போதும் அதனால நீ அழாத நீ துவைக்கலாம் போட வேண்டாம் நீ அந்த ஆத்திர போட்டோம்னா தன்னாப்புல எங்க வீட்டுல சேர்ந்து அலசி அரைச்சு அனுப்புது அப்படி அப்படி இருக்கும் பொழுது பெண்ணே பிள்ளை இல்லாத கவலை வெறும் கவலை கொள்ள வேண்டாம் பிள்ளை வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் அதுக்கு எட்டு லிங்கங்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அதற்கு அம்பலத்தை எல்லாம் அம்பல செய்யணும் பிள்ளையெல்லாம் அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க சத்திரம் கட்டி வச்சாங்க தெரியுமா எதுக்கு சத்திரம் கட்டி வச்சாங்க தெரியுமா இந்த சத்திரம் அதான் சொல்லுவாங்களா எண்ணெய் பெருச்சாடி எள்ளுருண்டை கட்டிச்சான் மானங்கட்ட பெருச்சாடி மாவுருண்டை கட்டிச்சான் அந்த பெருச்சாடில பக்கத்துல இருக்குல்ல ஆமா கண்டிப்பாக 108 சிவத்தலங்களுக்கு போய் சத்திரங்களும் கட்டி வைத்து சத்திரங்கள் எது கட்டி வச்சாங்க அதாவது சித்தர்கள் தவம் புரிந்தவர்கள் அந்த சத்திரத்துல உட்கார்ந்து சற்று ஓய்வெடுப்பதற்கும் தவம் புரிவதற்கும் அந்த சத்திரங்கள் கட்டி வச்சாங்க அப்படி சத்திரத்துல இந்த பாவம் சத்திரத்துல அதாவது சத்திரம் கட்டி வைக்க பேரு இதுக்கு பேர் சத்திரம் கீழப்பார் பக்கத்துல இருப்பதனால பாவூர் சத்திரம் பேர் வந்துச்சு கண்டிப்பாக இதுக்கு அடுத்த சத்திரம் எங்க இருக்கு நேர கிழக்கு
மேற்க வானூர் பக்கத்துல ஒரு சத்திரம் இருக்கு. உண்மைதானே? பக்கத்துல இருக்கு. அதுக்கு அடுத்து நேரம் எங்க இருக்கு? கிழக்கு டவுன் பக்கத்துல இருக்கு. இங்க மேற்க போனா எங்க இருக்கு? ஆசாத் நகர்ல ஒரு மண்டபம் இருக்கு. அது தள்ளி போனதுக்கு அப்புறம் எங்க இருக்கு? யானப்பாலத்துல இருக்கு ஒண்ணு. அதை தள்ளி போனதுக்கு அப்புறம் எங்க இருக்கு? எங்க இருக்கு தெரியுமா? எலஞ்சி குமார கோயில் பக்கத்துல ஒரு 3 சத்திரம் இருக்கு. 3 சத்திரம் இருக்கு. இருக்குதா? ஒரு சத்திரம் போற அந்த ஆத்தங்கர ஓரமா தான் கட்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. இது அது மட்டும் ஏன்னா அங்க 3ன்னா குறவஞ்சி ஏமக மலைத்தேன் படித்து குறவஞ்சிக்காரர்களும் சித்தர்களும் அகத்தியர்களும் வாழ்ந்த இடம் தான் குற்றாலம். குற்றாலத்தை சுத்தி சுத்தி பாருங்க கல்மடம் சத்தமா தான் இருக்கும். பூரா கல்மடமா தான் இருக்கும். ஏன்னா அகத்தியர்கள் சித்தர்கள் மகரிஷிகள் எல்லாம் அங்கே வந்து குத்தாலத்தை தவம் புரிந்து வந்தவர்கள். ஓ தவம் புரிந்து வந்தவர்கள். கண்டிப்பாக. அதனால ஆமா. டீ குடிங்க. காமெடி சிவ 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 சிவாய சிவ 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 சிவாய நமக சிவாய நமக என்ன மந்திரத்தை உச்சரித்தவனுக்கு ஒரு மனித மொபைல் வந்ததில்லையா? சிவ சிவாய என்ன மந்திரம் உச்சரிக்குமானால் சிவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே ஓம் நம சிவாய என்ன மந்திரம் நாவி வந்து உச்சரிக்கும். இதுதான் உண்மை. அந்த சிவபெருமானை மந்திர சொல்ல கேட்ட பொழுது அம்மையான பார்வதியானவர் ஆண்டவர் இடத்துல ஐயா ஆண்டவர் ஐயா வந்து சொல்லுங்க யாரோ தவம் புரிந்து வருகிறார்கள் உங்களை நினைத்து என்று கேட்கும் பொழுது யார் என்று கேட்கும் பொழுது எல்லாம் காலையில கழுத இருக்கு என் படிரப்பு வேலை என்ன உண்டு என் வேலையை தான் பார்த்துட்டு போவேன். ஆண்டவரே பகவானே அப்படி சொல்லக்கூடாது. சைடுல பார்க்க மாட்டோமா? சைடுல பார்த்தோம்னா சரியா இருக்கும். ஏன் சைடுல பார்க்க கூடாது? சைடுல பார்க்க கூடாது. என்னைக்குமே நேர் பார்வை தான் நல்லா இருக்கும். ஏன் நேர் பார்க்க பார்க்கணும்? நேர் பார்வை பார்த்து போறதா முன்னாடி யார் வரான்னு பார்க்க முடியும். முருகன் நினைச்சாலே இனிமே தானே. முருகன் என்றால் அழகு. கண்டிப்பா. அழகுன்னு சொன்னாலே இனிமே தான். கண்டிப்பாக. முருகனுடைய அருள் பெற்றாலே அந்த அரோகரா அப்படின்னு சொல்லி பாருங்க. முருகா முருகா முருகான்னு என்னது? என்னது? மூ என்ன முகுந்தன் கண்ணனோடது. சரி சரி. ரு என்றால் ருத்ரன். ருத்ரன். கா என்றால் என்னது? யாரு? கா என்றால் கந்தன். கந்தன். கந்தர்வ உடல். காந்தம் போல அவருடைய விழியழகு காந்தம் போல செந்தமிழ் சொல்லெடுக்கும் செந்தமிழ் முத்தமிழ் முக்கணி சுயந்த முத்துக்குமார். அதத்தான் சொல்றாங்க. முருக என்றால் அழகு என்று பொருள். கண்டிப்பாக. ஆமா. அதற்காக தான் சொல்லுவாங்க. என்ன? அப்படி இருக்கக்கூடிய வேளையில என்னமா? ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை காதில் கேட்ட என் நம்மையான பார்வதியானவள் என்ன ஆண்டவன் பகவானிடம் கேட்ட பொழுது என்ன சொல்லுகின்றார்? அவன் யார் சொல்கிறார் தெரியுமா? நாகலோக வட்டாரத்தில் ராஜா நாகக்கண்ணே வரும் வேண்டும் என்று அவன் மாறுதவன் செய்துவான். நம்ம வரும் வேண்டும் என்று அவன் கடுத்தவன் செய்துவான். அவன் இரண்டு வருடங்களும் அவன் இரண்டு வருடங்களும் அவன் பாரதவன் செய்துவான். மகாராஜா நாகக்கண்ணியானவர் வர வேண்டும் என்று பகவானை
பகவானை நினைத்து பாரதம் சொல்லி வருகிறார்கள். ஆமா, சரி. கரை கண்டாரை நினைத்து குழந்தை பெற வேண்டும் என்று கடுந்தவும் புரிந்து வருகிறார்கள். கடுந்தவும் புரிந்து வருகிறார்கள். கண்டிப்பாக. ரொம்ப தட்டுப்பாடாத ஐயா, அந்த காலத்துல குடும்ப தட்டுப்பாடு, இந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடு. குழந்தைகள் கூட ரொம்ப தட்டுப்பாடா இருக்காங்க. ஆமா, இனிமே வர காலத்து அதாவது அது இதுக்கு முன்ன வந்துச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர் வந்துச்சு 2015ல. 2015 நாம் இருவர் நமக்கு இருவரா? சரி, அப்படி இருந்திருக்காங்க. ஆனா இப்ப என்ன வருது? என்ன வருது? நாம் ஒருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் வந்துட்டு. அப்படி ஒரு காலத்துல வந்தாச்சு. 2024ல வந்தாச்சு. சரி சரி. ஆமா, உனக்கு பிள்ளை நான், எனக்கு பிள்ளை நீ, நமக்கு இன்னொரு பிள்ளை. ஆமா ஆமா, யாரு தூக்கிட்டு அலையா? ஆமா, அந்த காலத்துல 10 பிள்ளையை பெத்து போட்டாலும் அந்த ஒத்த தாய் பாத்துக்கிடுவா. கண்டிப்பா. இந்த காலத்துல ஒத்த பிள்ளையை பெத்து போட்டு 10 பேர் வேணும். மாமியார், மாமனார், அம்மா, அப்பா, நாத்தனார், கொழுந்தனார், கொழுந்தியா, சித்தப்பா, சித்தி, சின்ன மாமியார், சின்ன மாமனார், அடுத்து பக்கத்து வீட்டு சொக்காரங்க, சொந்தக்காரங்க, வந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிள்ளை வேக்க அப்படிக்கும் இந்த காலத்துல. இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் இருக்காவ. யாரு? வளர்த்தமே ஒரு இன்சா. வளர்த்தமையா? ஆமா, அந்த வளர்த்தவ பாட அவளுக்கு தான் தெரியும். அப்படியா? அதனால நான் என்ன பண்ணுவேன், நானும் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். பிள்ளை இருக்கதே இருக்கு, பூரா பிள்ளை ஊட்டி வளர்த்தா தம்பிள தானா வளர்த்து. அதுக்கு பழமொழி வேற இல்லாமா? அதுக்கு பழமொழிதாயா இதா? என்ன பழமொழி தெரியுமா? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தாங்க என்ன, அடுத்த வீட்டுல இருந்து அதுக்கு நம்ம மகனை கட்டி இருக்கிறது மருமகள். மருமகள் வயிற்றுல இருக்கிறது யாரு? நம்மளோட சிசு. முதல்ல நம்ம மருமகன் நல்லா சாப்பிட்டாதான் வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும். அதனால சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளரும். நீ என்ன ஊட்டி வளரும், பிள்ளை தானா வளரும். அதாவது இதுக்கு என்ன பழமொழி தெரியுமா? நீ என்ன ஊட்டி வளர்த்தா உனக்கு நான் சம்பளம் கொடுப்பேனா, உன் பிள்ளை நல்லா படிக்க வைப்பியா? அதனாலதான் சொல்ல வந்தேன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, சம்பளம் நான் சம்பளம் கொடுத்தா என்ன பண்ணுவான், இவன் பிள்ளை அழகா படிக்க வைப்பான், அழகா டாக்டர், அடுத்த ஒரு வக்கீல், இன்ஜினியரா கூட ஆகலாம். 500 சம்பளமோ சிறுதுளி பெருவெள்ளம், சின்ன சின்ன சேர்க்கும் போது பாத்துக்க. இன்னைக்கு பால் நீ அந்த காலத்தை யோசிக்காத, அன்னைக்கு கொடுத்த சொட்டு மருந்து இன்னைக்கு போறிய சொட்டு மருந்து 60 வயசு பேச பாத்துக்க. அப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த நாகலோக பட்டணத்தின் நாகராஜ நாகக்கனி வெள்ளைக்காக தவம் இருந்து வருகிற வேளையில ஆண்டவர் பகவானிடத்தில் வெள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று அம்மையான பார்வதி சொல்லும் பொழுது ஆண்டவர் பகவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? பெண்ண பெண்ண பார்வதியோ கொஞ்சம் சொல்லுங்கள், ஆண்டவன் செய்தாரோ அடுத்தவன் செய்தாரோ பிள்ளை வர என்பதோ பக்கத்துல ஏபிஎம் ஸ்டோர்ல போய் காய்கறி கொடுக்க, கத்தரிக்காய் வாங்கி கொடுக்க நினைச்சியோ, இல்ல சூப்பர் மார்க்கெட்ல போய் அரங்க முந்திரி பருப்பு வாங்கிட்டு நினைச்சியா? பிள்ளை வரங்க சாதாரண வரம் கிடையாதுமா, மிகப்பெரிய வரம். அதாவது பிள்ளை வரங்க அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வார்த்தால் மட்டுமே பிள்ளை வரம் கொடுக்க முடியும். கண்டிப்பாக 12 வருஷம் தவம் இருந்து பிள்ளை வரம் கிடைக்குங்க, சும்மா கிடையாது. அப்ப டாக்டர் யாரு? அந்த டிஸ்ட்ரிக்ட் டாக்டர் எல்லாம் உங்களை யாரு? நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர். கண்டிப்பா ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, யார வந்து கண்ண பார்க்க முடியாது, ஆனா ஆண்டவர் இறைவன் வந்து மனித உருவில் நமக்கு வந்து கொடுப்பார். அது நம்ம வாழ்க்கையில நிறைய சமயங்கள்ல நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். போயிட்டே இருப்போம். கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் ஆயினா ஆஃப் ஆயி நின்றும் வந்து கண்டிப்பாக அதனால ஒரு ஆள் வருவாரு, அங்க வருவாரு, ஐயா வண்டி ஸ்டார்ட் ஆவலையோ ஏதோ இருந்துச்சோ. அப்ப யார் வரா? ஆண்டவர் நமக்கு அவங்களோட உருவத்துல நமக்கு வந்து நிக்கிறாங்க. கண்டிப்பா ஆமா, போறவங்களே ஏன் பொத்துக்கிறவங்க அங்க ஒரு ஆள் வந்து தூக்கி விடுவாரு. அப்ப யார் தூக்கி விடுவா? அந்த யாரோ ஆட்டோக்காரங்களோ யாரோ ஆம்பளை
ஆர்கெஸ்ட்ரா டிரைவர் யாரோ ஒருத்தவங்க நம்ம தூக்கி விடுவாங்க. அந்த நேரத்துல வந்து யாரோ நம்ம ஹெல்ப் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினேன்னு சொல்லுவோம். கண்டிப்பா அப்ப நம்ம யாரை சொல்லுவாங்க? நம்ம மனுஷங்களா சொல்லுவாங்க. மனுஷங்களா சொல்லுவோம். மனிதர்களோட கடவுள் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவனை நினைத்து தவம் புரிந்த நமக்கு வெள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி? இந்த நாகராஜா நாகக்கண்ணியனே என்னம்மா இவரோட ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆண்டவர். அப்படி இருக்கும் போது பார்வதியானவன் ஏறெடுத்து பார்க்கனா இவங்க கணக்குலாம் எங்க இருக்கும்? யமலோகத்துல சித்திரகுப்தரை அழைச்சா மட்டும்தான் ஏறெடுத்து பார்க்க முடியும். நீ சும்மாவே அங்க பிஞ்சு வேதாக்கு ஏடு, நீ அதையும் உட்காந்து நோண்டி நொங்கடு. எத்தனாவது பக்கம் இருக்குன்னு தேடி பார்க்காரா? அப்படி என்ன சொல்லும் போது சித்திரகுப்தரை அழைக்கும் பொழுது இளமையான வார்த்தையானவள் எப்படி வருகிறது தெரியுமா? ஐயா வரும் ஐயா சித்திரமே ஐயா வந்த வந்த சொல்லக்காரும் அம்மையாவள் வருவாரும் ஐயா சித்திரரும் வாரையோ ஐயா சித்திரரும் வாரையோ அவனும் படித்தா வாரையோ என்று சொல்லி அழைக்கும் போது சித்திரபத்திரமானவர் ஏறெடுத்து கொண்டு எப்படி வருகிறார் தெரியுமா? ஓட்ட நல்ல பெருநடையா பெருநடையா ஓடி வரா ஓடி வரா நாகராஜா நாகக்கண்ணி கணக்கெடுத்து யார் கையில் கொடுக்கிறார்? அம்மையான பார்வதியானவள் கையில் கொடுக்கிறார். அம்மையான பார்வதியானவள் கையில் கொடுத்த பொழுது அந்த ஏழெடுத்து முதலில் யார் எடுத்து பார்க்கணும்? ஏ அப்பா சாதகத்தை பார்த்தாலே இப்படி கரையாச்சிருக்க. ஆமா பிரிஞ்சிருக்கு. அப்ப இவ ஜாதகத்துல அப்படிதான் இருக்கும். பழைய ஓட்டோட சிலக்கு பேர் சம்பளத்துக்கு கூட ஆகாது. ஆமா அதுதான் அப்படிதான் காலையில வந்துச்சு. பழைய பொருள் இருந்தா போடுங்க 1000 ரூபாய்னாரு. பாதாரிய வீட்டுக்காரங்க சும்மா தான் இருந்தாரு. நானும் போடலமா இருந்தது. கடைசி போட்டதுக்கு ஓடிட்டாரு. அதுக்காக 1000 ரூபாய்க்கு கிடைச்சிருக்குனாக்கா அங்க செரா கடையில ஒரு சேலை பார்த்தீங்க 928 ரூபா. ஆமா வாங்கிக்கலான்னு பார்த்தேன். கணக்கெடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த நாகராஜன் கணக்கெடுத்து அம்மையானவள் பார்க்கும் பொழுது என்ன செய்யறது தெரியுமா? நாகராஜன் கணக்கெடுத்து பார்க்கும் அந்த வேளையில இன்னொரு காலத்துல வேதனாக இருந்தல்லவோ, வேதனாக இருந்த போது யாரு செய்வன் நாகராஜன் ஐயா வேதனாக இருந்த போது
முன்னொரு காலத்தில் வேடனாக இருந்திருக்கிறார் நாகராஜ மன்னன். ஓ, வேட்டையாடு வேடுவனாக இருந்திருக்கிற வேடனாக இருந்த பொழுது வில் அம்பை எடுத்து வானரகத்தில் அந்த வனமதில் வந்த பொழுது கருவான புள்ளிமான் வந்து துள்ளி குதித்து ஓடி வந்தது. ஓ, சூர்மானை புள்ளி வச்சு வந்து அந்த கருவான புள்ளிமானை வில்லம்பு வானம் கொண்டு வந்ததால் அந்த மானின் சாபமானது இந்த நாகராஜ மன்னன் 7 ஜென்மத்திற்கு வில்லவரையில் இந்த சாபத்தை பெற்றார். இவர் கணக்குத்தான் இப்படி சண்டாளன். சண்டானே பெருச்சாலைக்கு வச வச்சாலுக்கெல்லாம் பிள்ளை இருக்கு. ஆமா, புள்ளி மாற கொண்டு வந்து குறுக்கு பிள்ளை இல்ல. என்ன செய்ய சூர்மான கொண்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சூர்மான கொல்லக்கூடாமா? கொல்லக்கூடாது. பாவத்திலே பாவம், பெரிய பாவம். அதுக்குதான் தப்பா அன்னைக்கு சாரி கேட்டோம்ல விட்டுரு. அப்படியா? ஆமா, அப்படி இருக்கும் பொழுது இவர் கணக்குதான் இப்படி. இந்த அம்மா கணக்கு அதை பார்ப்போம் என்று சொல்லும் பொழுது மகர ராசி அழகா இருக்கு, மங்கள கடாட்சமா இருக்கு. நாகக்கண்ணி அவ்வளவு ஒரு முகம் அழகா இருக்கா. ஆமா, முகம் வசியம். அப்பா தாய் முக ராசி எவ்வளவு அழகா இருக்கு. ஜாதகத்தை புரட்டி பார்த்தா தெரியும். ஜாதகத்தை துரட்டி பார்த்தா தெரியும். நாகக்கண்ணி கணக்கெடுத்து பார்க்கும்போது அந்த நாகக்கண்ணி கணக்கெடுத்து முன்னாடி காலத்தில் மருத்துவச்சி பெண்ணாக இருந்திருக்கிறார் நாகக்கண்ணி பெண்மணியானவள். அந்த காலத்துல டாக்டரா இருந்திருக்கா. ஆமா, அந்த காலத்துல டாக்டர் மருத்துவச்சி. ஆமா, சரி. அந்த காலத்துல ஒரு நர்சம்மா எம்பிபிஎஸ் டாக்டர். ஐயோ, அப்படியா? ஆமா, பெரிய ஊசி வச்சு மருத்துவச்சி பெண்ணாக இருந்தவள். என்ன கருவான பெண்களுக்கு எப்படி கருகலப்பு செய்து வந்திருக்கிறார். பாலவதி. ஆமா, அப்பா ஆளுதான் இப்படி தெரிஞ்ச அன்னைக்கே நாங்க பார்சல் பண்ணிருப்பேன். நான் தெரிவிட்டேன். அப்படியா? ஆமா, 7 ஜென்மத்துக்கு முன்னாடியே உன பார்சல் பண்ணிருக்கேன். அந்த காலத்துல பொட்டை தான் கொண்டிருக்காங்க. கிரகம் ஒன்னே தான் கொண்டு கிரகம் கழுத பால் குடிக்க அன்னைக்கே கள்ளிப்பால் ஊத்திருப்பேன். என்ன செய்ய ஆமா, அன்னைக்கு கிளம்பிட்டு தப்பிச்சுட்டேன். மேலேஷ கலைஞர்கள் கோயிலுக்கு வருமாறு நிர்வாகிகள் அழைக்கிறாங்க. ஆமா, மேலேஷ கலைஞர்கள் வார்த்தையா. அப்படி இருக்கும் பொழுது மேலேஷ கலைஞர் நாகக்கண்ணி வெண்கடியாக மருத்துவம் கருக்கலைப்பு செய்ததால் 7 ஜென்மத்திற்கு அவளுக்கு வெள்ளை வரவில்லை என்ற ஒரு சாபத்தை பெற்றார். பார்த்தால் நம்மையான பார்வதியானவள் நாம இந்த பூலோகத்தில் வழியளக்கு வரும்போது நான் எந்த கேட்ட வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அதுக்குதான் சொல்லுவாங்க. மாத சிவராத்திரி பௌர்ணமிக்கு அம்மை அப்பர் சேர்ந்து இருக்கிறது. அம்மை அப்பர் சேர்ந்து இருக்கும் போது என்ன செய்வாங்க? நம்ம அந்த கோயிலே பிரதோஷத்தை அன்னைக்கு வழிபட்டோம்னா நமக்கு நினைத்த வரம் கிடைக்கும். கேட்டது கேட்ட வரம் கிடைக்கும். அதுதான் சொல்லுவாங்க சிவாலயத்துக்கு போகணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நல்ல வேளையில் அங்க என்ன நடக்குது தெரியுமான? அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் பகவானவர் சொல்லும் போது அம்மையான வாழ்க்கை என்ன செய்கிறது தெரியுமா? ஆண்டவர் பகவானே, ஆண்டவர் பகவானே, ஐயா பார்த்த ஒண்ணு சொல்ல நம்ம நாகக்கண்ணி பெண்களுக்கு ஐயா பிள்ளவரம் கொடுக்க வேண்டும், பிள்ளவரம் கொடுக்க வேண்டும். ஐயா யாரு சொல்வார்? ஆண்டவர் பகவான் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த நல்ல வேளையில் ஆண்டவர் பகவான் அம்மையான சக்தியம் அண்ணி நிறையும் பிள்ளைகாரம் கொடுக்கலாம். அந்த வார்த்தை கேட்டு அம்மையான பார்வதியா யாரும் சொல்வாரோ அந்த வேளையில்
பெண்கொடியானவளுக்கு வெள்ளை வரத்தை எப்படி ஒழிக்கிறாள் தெரியுமா? தந்தை தந்தை நம்மா தந்தை நம்மா தந்தை நம்மா தந்தை நம்மா தந்தை நம்மா நீ கேட்ட வெள்ளை வரம் தந்தை நம்மா தந்தை தந்தை நம்மா தந்தை நம்மா தந்தை நம்மா நீ கேட்ட வெள்ளை வரம் தந்தை நம்மா யா ஒருத்தே கோதே நம்மா ஒருத்தே நம்மா ஒருத்தே நம்மா ஒருத்தே நம்மா ஒருத்தே நம்மா உங்களுக்கு மழை வரம் கிடைக்கும் என்று சொல்லு. நீங்கள் 41 நாளைக்கு தவம் இருந்து வர வேண்டும். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் 41 நாள் எங்கள் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த நாகராஜா நாகக்கன்னியானவர் எப்படி வருகிறார் தெரியுமான? நம்ம வழிய வண்ண பாறையில் 41 நாளைக்கு அவர் தவம் இருந்து வந்தல்லோ ஐயா ஒருவர் முகம் காணாமல் அவன் முகத்திலேயே பாடுவார் அந்த மகளே நல்களே அந்த நாகராஜா நாகக்கன்னி ஐயா ஒருவர் முகம் காணாமல் அவன் 21 நாளுமாச்சு அந்த மாமமானம் சென்றபோ ஐயா கருணாகம் சென்றபோ ஐயா ஒன்றிணைந்து சென்றபோ ஐயா 41 நாளுமாச்சு ஐயா 41 நாளுமாச்சு ஐந்தாளம்மா 8 முட்டை நாற்பத்தொரு நாளுமாச்சு அம்மையா ராமக்கன்னியானவள் தாரமா 8 முட்டை அந்த 8 முட்டையானது எப்படி வருகிறது தெரியுமா? நம்ம மாணிக்கம்